வணக்கம் நட்பூக்களே. இது கொஞ்சம் குட்டியோடி தான். கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இவ்வளோ தான் எடிட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ரசிக்கக்கூடிய அத்தியாயமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதித்யன் அறையில் வழக்கம் போல் இரண்டும் முட்டி கொண்டிருந்தது. இந்த வேலையை நீதான் பண்ணியாகணும், ஆதித்யன் உத்தரவிட. என்னால் எப்படி இதை பண்ண முடியும்? நோ, நித்திலா மறுத்து கொண்டிருந்தாள். என்ன விஷயம் என்றால், சென்னையில் வளர்ந்து வரும் நிறுவனமாகிய சாரல் குரூப்ஸ் ஒரு டெண்டர் விட்டிருந்தது. அதற்கான விலைப்பட்டியலை தயாரிக்கும் வேலையை ஆதித்யா குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக நித்திலாதான் செய்ய வேண்டும் என்று ஆதித்யன் கூறினான். அவளோ இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் எப்படி சுமைப்பேன் என்று தடுமாற்றத்துடன் மறுத்து கொண்டிருந்தாள். நான் சொன்னதுதான் ஃபைனல். இன்னையிலிருந்தே கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடு. அவ்வளவுதான் என்பது போல் அவன் தன் வேலையில் ஆழ்ந்துவிட நித்திலாதான் தடுமாறி போனாள். புரிந்துதான் பேசுகிறீங்களா? இவ்வளவு பெரிய ஒர்க்கை நான் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ணுவேன்? இந்த ஒர்க்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நீ ஒன்றும் தனியாக இல்லை. இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எல்லா விதத்திலேயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். டோன்ட் வரி. அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் முதல் முறைன்னு ஒன்று இருக்குது. முதலடி எடுத்து வச்சாதான் அனுபவங்கிறது கிடைக்கும். அவன் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் அவள் மனம் ஒப்பவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இது உங்கள் கம்பெனியுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம். ப்ரைஸ் கோட் பண்ணுறதுல நான் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது உங்கள் கம்பெனியுடைய இமேஜை தான் பாதிக்கும். எங்கே தான் தவறு செய்து விடுவோமோ என்ற பயத்தில் அவள் அந்த வேலையை ஒத்துக்கொள்ள மறுத்தாள். அவள் மறுப்பதிலும் காரணம் இருக்கத்தான் செய்தது. கொட்டேஷன் தயாரிப்பது என்பது அவ்வளவு ஒன்றும் சாதாரண காரியமில்லை. டெண்டர் என்று வரும்போது பிரைஸ் கொட்டேஷன் என்பது மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடியது. வெறும் ₹1 வித்தியாசத்தில் கூட நிறைய டெண்டர்கள் கைமாறியிருக்கின்றன. இவ்வளவு ஏன், வெறும் ₹1 வித்தியாசத்தில் ஆதித்யனை நிறைய டெண்டர்களை கைப்பற்றியிருக்கிறான். இதையெல்லாம் யோசித்துதான் நித்திலா மறுத்தாள். தன் முன்னால் நின்று வாதாடி கொண்டிருந்தவளை ரசனையுடன் அளவிட்டவன், ஒரு சின்ன கரெக்ஷன் பேபி, இது என்னுடைய கம்பெனி இல்லை, நம்மளுடையது என்று திருத்தினான். உரிமையுடன் கூடிய அவனது பேச்சில் அவள் மனம் மயங்கினாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், இப்போ இது ரொம்ப முக்கியம் என்று அழுத்துக்கொள்ள, இதுவும் முக்கியம்தாண்டி என்றான் அவன். சரி, அதை விட்டுட்டு இப்போ நம்ம பேச்சுக்கு வாங்க. நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? நீ ரெடி பண்ணுற கொட்டேஷனை நாம் ஒன்றும் அப்படியே அனுப்பி வைக்க போகிறதில்லை. நானும் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்ப போகிறோம். அப்புறம் அதுதான் எதுக்குன்னு கேட்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடலாமே. அட்லீஸ்ட் அமௌண்ட் மட்டுமாவது சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவள் கெஞ்ச அவன் உறுதியாக மறுத்தான். நோ பேபி, இந்த ஒர்க்கை முழுக்க முழுக்க நீதான் பண்ணியாகணும். அதே தான் நானும் சொல்கிறேன். எல்லாத்தையும் நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் டெண்டர் அமௌண்ட் மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸ். அவள் மீண்டும் கெஞ்ச ஆரம்பித்தாள். அவளை தீர்க்கமாக பார்த்தவன், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டியோடைய வருங்கால மனைவி. ஒரு சின்ன டெண்டரோட அமௌண்ட் கோட் பண்ண தெரியாமல் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நீ கற்றுக்கணும். அவனுடைய குரலில் உறுதி இருந்தது. வருங்கால மனைவி என்ற வார்த்தையில் அவளது மனதுக்குள் சாரல் அடிக்கத்தான் செய்தது. இருந்தும் மனதின் ஒரு மூலையில் அவனது உறுதி கண்டு சன்னமாக எரிச்சல் எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. எவ்வளவு உறுதியா சொல்றான் பாரு, இதுக்காகவே இவன் மூக்கை உடைக்கணும். மனதிற்குள் கருவிக்கொண்டவள், நடக்காத விஷயத்தை பற்றி பேசாதீங்க சார் என்று உதட்டை சுழிக்க, அவளது உதட்டு சுழிப்பையே தீவிரமாக ஆராய்ந்தவன், இவ இந்த உதட்டை சுழிக்கிறத மட்டும் விடவே மாட்டா. ஒரு நாள் என்கிட்ட மாட்டட்டும், பிடிச்சு கடிச்சு வைக்கிறேன். டே ஆதி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்போ மட்டும் இவகிட்ட இணக்கமாக பேசினேன்னு வை, மறுபடியும் இந்த ஒர்க்கை பண்ண மாட்டேன்னு போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ கண்டிப்போட பேசித்தான் இவளை வழிக்கு கொண்டு வரணும். தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் அவளை பார்த்து, நீ என்னதான் சொன்னாலும் நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இது ஒருபோதும் மாறப்போறதில்லை. ஸோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸை விட்டுட்டு நீ உன் வேலையை பார்க்க போ என்று அதட்டினான். அவன் கூறியதை கேட்டு அவள் என்ன திமிர் என்று மனதிற்குள் திட்டினாலும் அந்த திட்டலில் ஒரு துளிக்கூட கோபம் இல்லை என்பதுதான் உண்மை. இருந்தும் அதை மறுத்து வெளியே அவனிடம் கெஞ்சினாள். சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேவையில்லாத டைம் வேஸ்ட் தானே. நான் ப்ரிப்பேர் பண்ணி அது தவறாக இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் நான் ப்ரிப்பேர் பண்ணின நேரம் தான் வேஸ்ட் ஆகும். நேரம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லை, டெண்டருக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. நீ பொறுமையாக உன் வேலையை பாரு. அவள் என்ன சொன்னாலும் திருப்பி சொல்வதற்கு அவன் ஒரு பதில் வைத்திருந்தான். இருந்தும் விலகாமல் குழப்பமான முகத்துடன் அவள் நின்றிருக்க அவளை பார்த்தவன்,
இதோ பார் நிலா, இந்த விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு தயங்குறேன்னு எனக்கு புரியல. இவ்வளவு தூரம் இந்த ஒர்க்கை செய்ய சொல்லி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நாளைக்கே வேலை விஷயமா நான் ஃபாரின் போக வேண்டி இருக்கலாம். அப்படி நான் போகும்போது என் சார்பா இந்த கம்பெனியை நிர்வகிக்கிற திறமை உனக்கு இருக்கணும் என்று கூற, அதுக்கு தான் கௌதம் சார் இருக்கிறாரே, அவள் முணுமுணுக்க. அவன் இருக்கிறான் தான். ஆனால் எனக்கு அடுத்தபடி இந்த கம்பெனியில் எல்லா உரிமையும் உனக்குத்தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இணையான அதிகாரம் என் ஃப்யூச்சர் ஒய்ஃபான உனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ இருந்தே நான் உன்னை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு தொழில் மட்டும் இல்லடி, ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு நிறைய தொழில் இருக்கு. ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டை நீ உன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டேன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மற்ற பிஸ்னஸை பார்ப்பேன். அவன் பொறுமையாக அவளுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறியதிலிருந்த உண்மையை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு பெரிய பாரங்களை சுமக்க வேண்டுமென்றால் அதிக டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஏதோ தன்னாலான உதவி செய்யலாமே என்று அவளுக்கு தோன்றியது. அது மட்டுமில்ல, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு பேபி. அதையெல்லாம் கல்யாணம், குடும்பம்னு ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க நான் விரும்பல. நம்ம மேரேஜ்க்கு அப்புறமும் உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். உன் திறமையை வெளிக்காட்ட உனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் நம்ம பிஸ்னஸாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பர்டன் குறையும். இல்லை வேற ஏதாவது லைனில் உனக்கு விருப்பம் இருந்தாலும் சொல்லு. அதில் உனக்குன்னு ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அவன் பேசியதை கேட்டு அவள் மனம் நெகிழ்ந்துதான் போனாள். இதுவரை அவள் பார்த்த ஆதித்யன் வேறு. இதுநாள் வரை கோபக்காரனாகவும் பிடிவாதக்காரனாகவும் தான் அவன் அவளுக்கு அறிமுகமாகியிருந்தான். இப்பொழுது அவள் பார்க்கும் ஆதித்யன் முற்றிலும் வேறொருவனாக இருந்தான். அவளுக்கும் சம உரிமை கொடுத்து, அவளது உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து, அவள் விரலை பிடித்தபடி வாழ்க்கை பாதையில் அவளுடன் கைகோர்த்து நடக்க வேண்டும் என்பது இந்த ஆதித்யனுடைய எண்ணமாக இருந்தது. அதிரடியாக அவளிடம் காதல் சொல்லி அதைவிட முரட்டுத்தனமாக அவள் மனதில் நுழைந்தது ஒரு ஆதித்யன் என்றால், என் வாழ்வின் சரிபாதி நீ, உன் விருப்பு வெறுப்பு அனைத்திலும் எனக்கும் பங்கு உண்டு என்று சொல்லாமல் சொன்னவன் இன்னொரு ஆதித்யன். ஆனால் இந்த இரு ஆதித்யனையுமே அவள் விரும்பத்தான் செய்தாள். அவனுடைய முரட்டுக்காதலும் அழுத்தமான பிடிவாதமும் அவளை மயங்கச் செய்தது என்றால், அவனுடைய இந்த மென்மையான அணுகுமுறை அவளை நேசிக்கச் செய்தது. என்னதான் மறுத்தாலும் மறைத்தாலும் அவனுக்கான தன்னுடைய காதல் வீறு கொண்டு எழுவதை அவள் உணர்ந்தாள். எவ்வளவு காலம்தான் மனதுக்குள் எரிந்து கொண்டிருக்கும் காதல் என்னும் நெருப்பை பாசம் என்னும் தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியும்? சில சமயங்களில் அந்த தண்ணீரை நெருப்பை கொழுந்துவிட்டு எரியச் செய்யும் எண்ணெயாக மாறிவிடும். அப்படிப்பட்ட காதல் உணர்வுகள் அவளுக்குள் மெல்ல தலை தூக்க, அவள் தலை அவனை பார்த்து தானாக சம்மதம் என்பது போல் ஆடியது. அவள் விழிகள் அவளையும் அறியாமல் காதல் பார்வையை அவனை நோக்கி வீசின. அவளுடைய இதழ்கள் மிக மென்மையாக காதல் புன்னகையை அவனை நோக்கி சிந்தின, அவளையும் அறியாமலேயே. அவள் விழிகள் பிரதிபலித்த காதலை அவனுடைய விழிகள் உள்வாங்கிக் கொண்டன. மெலிதாய், மிக மெலிதாய் அங்கு காதல் சங்கமம் நடந்தேறியது. என்ன, அங்கு இரு உடல்கள் உரசி கொள்ளவில்லை, மாறாக இருவருடைய விழிகளும் மோதிக்கொண்டன காதலாக. இரு உடல்களின் சங்கமத்தை விட காதல் கொண்ட மனங்களின் விழிகளின் சங்கமம் கோடி சுகங்களை அள்ளி கொடுக்கும். விழிகளால் தீண்டிக் கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த சுகம் புரிபடும். இருவரின் விழிகளின் பரிபாஷணைக்கும் முதலில் முற்றுப்புள்ளி வைத்தது நித்திலாதான். வெளியே இருந்து ஜன்னல் வழியாக வந்த படக் என்ற சத்தத்தில் அவன் பார்வையிலிருந்து தன் விழிகளை பிரித்தெடுத்தவள், கொட்டேஷன் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்றீங்களா? பொங்கி பிரவாகம் எடுத்த தன் உணர்வுகளுக்கு அணை போட்டபடி மென்மையான குரலில் வினவினாள். தன் முடியை அழுந்த கோதி தன் தடுமாற்றத்தை மறைத்தவன், எஸ்விஎஸ் குரூப்ஸ் கம்பெனிக்கு இந்த மாதிரியான ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்போம். எடுத்து ஸ்டடி பண்ணிப்பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளு என்றான். சரி என்பதாய் தலையசைத்தவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். வெளியே அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த சுமித்ராவிற்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவளுக்கு பழைய ஃபைல் ஒன்று தேவைப்பட்டது. எதேச்சையாக சிசிடிவி மானிட்டரை பார்த்த கௌதமின் விழிகளுக்கு ஃபைல் ரூமிற்கு செல்லும் சுமித்ரா தென்பட்டாள். ஆஹா, வசமா மாட்டினா. மனதிற்குள் குத்தாட்டம் போட்டவன் அவன் அறையை விட்டு வெளியே வந்து ஃபைல் ரூமை நோக்கி நடந்தான். சுமித்ராவிற்கு தேவையான ஃபைல் மேலடுக்கில் இருந்ததால் அவளுக்கு அது எட்டவில்லை. கையை எட்டி அதை எடுக்க முயன்று கொண்டிருந்தவளை இரு வலிமையான கரங்கள் பின்னாலிருந்து அணைத்தபடி அவள் இடையை பற்றி உயரை தூக்கியது. திடுமென தான் தூக்கப்படவும் பயந்து அலற போனவள் பிறகு அந்த கைகளின் அழுத்தத்திலிருந்தே தன்னை தூக்கியவன் தன்னவன்தான் என்பதை கண்டு கொண்டாள். தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தவள் இரகசிய புன்னகையொன்றை அவனை நோக்கி வீச, அவனோ எப்படி என்று கண்களாலேயே வெற்றி புன்னகை புரிந்தான். ஐயா, ரொம்பவும் தான். வாயை திறக்காமலேயே அவள் அழகு காண்பிக்க, முதல்ல ஃபைலை எடுடி,
கண்களாலேயே சைகை செய்தான் அவன். தனக்கு வேண்டிய ஃபைலை எடுத்து முடித்தவள் மீண்டும் தன் தலையை மட்டும் திருப்பி கீழே இறக்குங்க என்று பார்வையாலேயே உத்தரவிட, அந்த கள்வனோ வேண்டுமென்றே மெதுவாக, மிக மெதுவாக அவளை கீழே இறக்கினான். கால்கள் தரையில் படுவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அந்தளவிற்கு அவன் வேண்டுமென்றே அவன் உடலுடன் உரசியபடி அவளை கீழே இறக்கிவிட்டான். அவன் கீழே இறக்கிவிட்டதும் தன்னை நோக்கி திரும்ப முயன்றவளை தடுத்தவன் பின்னாலிருந்து அவளை அணைத்தபடியே அவளது பின்னங்கழுத்தில் முகம் புதைத்தான். முகம் புதைத்தவன் சும்மாவும் இருக்காமல், என்னடி சொன்ன என்று கிசுகிசுக்க வேறு செய்தான். அவன் உதடுகள் ஏற்படுத்திய குறுகுறுப்பில் உடல் கூசி சிலிர்த்தவள், ஒன்னும் சொல்லலையே என்றாள் வேண்டுமென்றே. ஒன்னும் சொல்லல? கேட்டவனின் உதடுகள் அவள் பிடரியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை வைத்தது. அவனுடைய முத்தத்தில் கரைந்து உருகியவள் குழைவான நலிந்த குரலில், ஒன்னும் சொல்லல என்று முனகினாள். ஒன்னும் சொல்லல? ஏற்கனவே அவள் இடையில் பதிந்திருந்த அவனுடைய கரங்கள் ஊர்ந்து சென்று அவள் வயிற்றில் அழுத்தமாக பதிந்து அவளை தன்னுடன் இறுக்கியது. ஒன்னும் சொல்லல என்று சொல்லியவளின் வாய்தான் அசைந்ததை தவிர குரல் வெளியே வரவில்லை. ஒன்னும் சொல்லல? இம்முறை அவனுடைய உதடுகள் அவளது காது மடலை பற்றி செல்லமாக கடித்து வைத்தது. அவ்வளவுதான். அதற்கு மேல் தாழ முடியாமல், ஐயோ, ஏண்டா இப்படி இம்சை பண்ற? ஆமாம், நான் சொன்னேன்தான், போதுமா? இப்ப என்னை விடுங்க என்றபடி அவன் பிடியிலிருந்து திமிர, அவளது திமிரலை வயிற்றில் பதிந்திருந்த தனது கரத்தின் அழுத்தத்திலிருந்து மிக எளிதாக அடக்கியவன், என்ன சொன்னேன்னு சொல்லுடி. இப்பொழுதும் அவன் உதடுகள் அவள் காது மடலையேதான் வட்டமிட்டு கொண்டிருந்தன. தன் காதோரத்தில் உணர்ந்த அவனது சூடான மூச்சுக்காற்றில் மயங்கி கிறங்கி கொண்டிருந்தவள், நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொன்னேன். சொல்வதற்குள்ளேயே அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவளை தன்னை நோக்கி திருப்பியவன், என்ன சொன்ன? சரியா காது கேட்கல. வேண்டுமென்றே அவன் சீண்ட, நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொன்னேன் கத்தினாள் அவள். வெரி குட். என்ன கேட்கலாம்? தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி நின்றவனின் பார்வை அவளை மேலிருந்து கீழ் வரை நிதானமாக மேய்ந்தது. அவனுடைய பார்வையில் குப்பென முகம் சிவக்க வெட்கத்துடன் தலை குனிந்தவள் என்ன என்று தடுமாறினாள். அவளை வெகு நிதானமாக பார்வையிட்டு முடித்தவன், எல்லாமும் தான் வேணும். நீ மொத்தமா வேணும் ஹனி. மயக்கத்துடன் முணுமுணுத்தபடியே அவளது கழுத்து சரிவில் முகம் புதைத்தான் அந்த கள்ளன். என்ன? தனது கழுத்து வளைவில் அவனது மீசையும் உதடுகளும் நடத்திய ஊர்வலத்தில் தடுமாறியது அந்த பெண்மை. நீதான் வேணும் ஹனி. தனது உதடுகளை அவளது கழுத்து சரிவில் அழுத்தமாக புதைத்தபடியே கிளிப்பிள்ளையாய் சொன்னதையே திருப்பிச் சொன்னான் அந்த காதல்காரன். விளையாடாதீங்க, நான் போறேன். இதுவரை தான் கண்டறியாத மாய உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தவள் வெகு சிரமப்பட்டு தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவளாய் அவனை பிடித்து தள்ளிவிட்டபடி நகர முயல, அவள் கையை பிடித்து சுண்டி இழுத்தவன் அவளை அருகிலிருந்த ரேக்கில் சாய்த்தபடி, நீதானேடி சொன்ன என்ன கேட்டாலும் தரப்படும்னு, இப்ப என்னன்னா மாத்தி பேசுற? சிறு குழந்தையாய் அவளிடம் நியாயம் கேட்டான் அந்த மாயக்கண்ணன். நான் சொன்னேன் தான், அதுக்காக இப்படியா கேட்பீங்க? அவள் முகத்தில் எதை கண்டானோ தெரியவில்லை. சரி, அது வேண்டாம். இப்போதைக்கு இந்த அழகான உதடுகளிடமிருந்து ஒரு முத்தம் மட்டும் போதும். அதையும் நீயேதான் கொடுக்கணும். அவன் பேரம் பேச, என்னது, நானேவா? என்னால் முடியாது. வேகமாக தலையாட்டி மறுத்தாள் அவள். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், நீ அதை ஃபாலோ பண்ணி திருப்பி கொடு, ஓகேவா? கூறியபடியே அவன் அவள் இதழ்களை நெருங்கினான். தன்னவனது தாபமான மூச்சுக்காற்றை தனது இதழ்களில் உணர்ந்தவளின் விழிகள் தாமாக மூடிக்கொண்டன. அவன் அவள் இதழ்களை சுவைத்துவிடும் நோக்கத்துடன் மெதுவாக, மிக மெதுவாக அவளை நோக்கி குனிய, இருவரின் இதழ்களுக்கும் இடையே நூலளவு இடைவெளிதான் இருந்தது. அவ்வளவுதான். இன்னும் சற்று நெருங்கினால் போதும், அவளது தேனிதழ்களை பருகிவிடலாம் என்ற நிலையில் சரியாக அந்த நேரம் பார்த்து அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் நித்திலா. இருவரும் நிற்கும் நிலையை பார்த்து அதிர்ந்தவள் ஐயோ என்று கத்திவிட்டாள். அவளுடைய கத்தலில் இருவரும் அவசர அவசரமாக விலகினர். சுமித்ரா பக்கத்தில் இருக்கும் ரேக்கில் ஃபைலை தேடும் சாக்கில் திரும்பிக் கொள்ள, கௌதமோ நித்திலா வாங்க, என்ன இந்த பக்கம் என்று அபத்தமாக அசடு வழிந்து வைத்தான். அது ஃபைல் எடுக்க வந்தேன், இன்னும் அதிர்ச்சி விலகாமல் கூறினாள் நித்திலா. ஓ, ஃபைல் எடுக்க வந்தீங்களா? ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அவன் கேட்க, இவர்களுடைய பேச்சில் ஓரளவிற்கு தன்னை சமாளித்து கொண்ட சுமித்ரா கௌதமை பார்த்து, ஃபைல் ரூமுக்கு ஃபைல் எடுக்கத்தான் வருவாங்க, வேற எதுக்கு வருவாங்க என்று கிண்டல் அடிக்க,
அப்படிங்களா மேடம், ஃபைல் ரூம்க்கு ஃபைல் எடுக்கத்தான் வருவாங்கன்னு உங்களுக்கு இப்பத்தான் உரைக்குதா என்று நித்திலா அவள் காலை வர சுமித்ரா முகம் சிவந்து போனது. அது இல்ல நித்தி, நான் ஃபைல் எடுக்கத்தான் வந்தேன். இவரு தான் என்னை பிடிச்சு இழுத்து. அதற்கு மேல் என்ன சொல்லி கௌதமின் மானத்தை வாங்கியிருப்பாளோ. கௌதம் தான் உள்ளே புகுந்து நிலைமையை சமாளித்தான். உங்களுக்கு என்ன ஃபைல் வேணும்னு சொல்லுங்க நித்திலா, நான் எடுத்து தர்றேன். அவன் பேச்சை மாற்றுவதை புரிந்து கொண்ட நித்திலா சிறுமுறுவலுடன் எஸ்விஎஸ் குரூப்ஸ் ஃபைல் வேணும் சார் என்றாள். அது எதுக்கு? அது ரொம்ப பழைய ஃபைலாச்சே. சாரல் குரூப்ஸுடைய டெண்டருக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணணும். அதுக்காக அந்த ஃபைலை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஓகே ஓகே, இன்னொரு ஃபைலும் எடுத்து தரேன், அதையும் பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றபடி 2 ஃபைல்களை எடுத்து கொடுத்தான். தேங்க்யூ சார் என்றவளிடம், இட்ஸ் ஓகேங்க நித்திலா. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் உங்கள் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இந்த சார் எல்லாம் வேண்டாமே, ஜஸ்ட் கால் மீ கௌதம். பெயர் சொல்லி கூப்பிட முடியாது, நான் வேணும்னா அண்ணான்னு கூப்பிடட்டுமா? ஆவலாக கேட்டவளை பார்த்து மென்மையாக சிரித்தவன், இது இன்னும் நல்லா இருக்கே, எனக்கும் இன்னொரு தங்கை கிடைச்ச மாதிரி ஆச்சு என்றான் உற்சாகமாக. அதே மாதிரி நீங்களும் என்னை வாங்க போங்கன்னு பேச வேண்டாம், நித்திலானே கூப்பிடுங்க. இவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்த சுமித்ரா, ஹலோ ஹலோ, இங்கே என்ன நடக்குது? திடீர்னு 2 பேரும் பாசமலரை வளர்க்கிறீங்க என்று மகிழ்ச்சியுடன் கிண்டலடிக்க, உனக்கென்னடி பொறாமை, என் தங்கச்சி கூட நான் பேசுகிறேன். கௌதம் சொல்ல, அதுதானே, என் அண்ணன் கூட நான் பேசுகிறேன், நீ எப்படி தடுக்கலாம்? குறும்பாக சொன்னாள் நித்திலா. அது சரி மேடம், நீங்கள் எவ்வளவு நேரமாச்சுன்னு தெரியுமா? இப்படியே நீங்கள் உங்கள் அண்ணா கூட பாசப்புறாவை பறக்க விட்டுட்டு இருங்க, ஆதித்யன் சார் உங்களை பறக்க விட்டுருவாரு. சுமித்ரா கேலி செய்ய, ஐயோ ஆமாம்ல, நான் கிளம்புறேன். அண்ணா பாய், நான் உங்கள் கூட அப்புறம் பேசுகிறேன் என்றபடி ஓடிவிட்டாள் நித்திலா. முகத்தில் கனிவுடன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவன் சுமித்ராவை பார்த்து குறும்பாக கண் சிமிட்டியபடி, ஹனி, நாம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாமா என்றபடியே அவளை நெருங்க, ஆளை விடுங்க சாமி. தான் எடுக்க வந்த ஃபைலையும் மறந்தவளாய் ஓடிவிட்டாள் சுமித்ரா. ஹே, ஒரு நாள் என்கிட்ட வசமாக மாட்டுவடி, அப்போ வச்சுக்கிறேன் என்ற கௌதமின் குரல் அவளை தொடர்ந்தது. அகம் தொட வருவான்.